ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. எப்பயும் சொல்கிறது தான், எப்பயுமே வந்து என்றைக்குமே மனம் தளர்ந்துடாதீங்க. இந்த விஷயம் நடக்கலையே, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயம் வந்து நடக்கலைன்றப்ப ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. இது காமன் தான், எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனால் அப்செட் ஆகாதீங்க, திரும்ப கீப் ஆன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்சீட் ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டோரிஸ் தான், இதை நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்றைக்குமே வந்து முயற்சி திருவினையாக்கும், இது என்றைக்குமே வந்து வீணானது கிடையாது இல்லையா? ஸோ இந்த பழமொழி என்றைக்காவது வந்து ராங் ஆகிருக்கா? இல்லையே. அதனால் நம்ம செய்கிற முயற்சியை நம்ம சைட்லேருந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் அது பலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக நாளைக்குன்றது நம்பிக்கை இருக்க போய் தானே நாளைக்கு விடியுது, கரெக்டாக? ஸோ அப்போ நாளைக்குன்றது நம்பிக்கை இருக்குன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தானே அந்த விஷயம் நடக்கும். ஸோ நம்பிக்கையாக இருங்க, நிச்சயமாக நடக்கும். ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு என்றைக்குமே நினைப்போம், நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து என் பையனோட ப்ராஜெக்ட். ஸோ சுற்றி எங்கே போனாலும் ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்துட்றாங்கங்க. இந்த ப்ராஜெக்ட்டுன்றது அவங்க பண்ணால் ரொம்ப ஹாப்பி, பட் நம்மளெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. இது எதுக்கு அவங்க தராங்கன்னே தெரியலைங்க. இது வந்து அரபிக் டியூஷனு, ஸோ அதாவது ஓதுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, குரானிக் கிளாஸு. ஸோ அதுலேயும் நமக்கு விட மாட்டேங்கிறாங்கங்க, ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. என்னென்னா அவங்க ஆனுவல் டே மாதிரி நடத்துகிறாங்க போல். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இந்த கைன் அண்ட் ஃபா, அதாவது 2 லெட்டர் அரபிக் லெட்டர்ஸ். நமக்கு எப்படி வந்து அரபிக் லெட்டர்ஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து 2 லெட்டர்ஸ். ஏன்னா என் 2 பாப்பாவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு லெட்டர்ன்ற மாதிரி, பையனுக்கு ஒரு லெட்டர் அண்ட் வந்து பாப்பாவுக்கு ஒரு லெட்டர். ஸோ எனக்கு வந்து யூஸ்வலி நம்ம அரபிக் அவ்வளோவா எழுத்தெல்லாம் நமக்கு வராது இல்லையா, லைக் எழுதிலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, ஓத மட்டும்தான் செஞ்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லாங்குவேஜஸில் இப்போ தமிழ்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்து எழுதி பழகியிருப்போம், அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷுமே அப்படி தான். நம்ம அந்த இந்த லாங்குவேஜஸ் இப்போ நமக்கு வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம படித்து நம்ம பழகியிருக்கோம். ஆனால் அரபிக் வந்து நாங்கள் ரீட் மட்டும்தான் பண்ண கற்றுக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்தே, எழுதுறதுக்கெல்லாம் நாங்கள் கற்றுக்கிடலை. ஸோ ஆனால் அந்த கிளாஸும் தனியாக இருக்குது, ரிட்டன் அண்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறது, அரபிக் லேர்ன் பண்ணுறதுன்னா அந்த லாங்குவேஜையே கற்றுக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ண மட்டும்தான் கற்றுக்குவோம், ஏன்னா அது குரான் வந்து நாங்கள் ரீட் பண்ணணும் அண்ட் அர்த்தத்தோடு ரீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு இருக்குது. தட் இஸ் மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் ஆப்ஷனல். நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணுறது வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. பட் நான் வந்து பேசிக்காக ரீட் பண்ண தான் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் எங்களுக்கு ரைட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம், லைக் கொஞ்சம் பார்த்து வரைகிற மாதிரி தான், அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இது லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்போவுமே எனக்கு பர்ஃபெக்டாக வரலை. ஃபா மட்டும். ஸோ ஃபான்றது நெக்ஸ்ட் லெட்டர், இது வந்து கைன். அதாவது கைன் அப்படின்றது என்னென்னா ஆ, அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஆன்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம ரீட் பண்ணுறப்ப ஆல வந்து நமக்கு வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக வரல. லைக் பார்த்திங்கன்னா நான் உஸ்தாத் கிட்ட கேட்டேன். உஸ்தாதுன்றது இட்ஸ் அ டீச்சர், அரபிக் டீச்சர் வந்து உஸ்தாத்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து, நான் ஆக்சுவலி இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் இதை வந்து ஜஸ்ட்டு நான் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே க்ளூ போட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே ஜிகினா வந்து லைக் இந்த க்ளூ மேலே ஜிகினாவை கொட்டினோன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும் இல்லையா. ஸோ இதை பண்ணதுக்கப்புறமா நான் அதை ஃபோட்டோ எடுத்து வந்து நான் அனுப்பிச்சதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இது வந்து சரியாக வரல, லைக் 3 மாதிரி இருக்குது, நம்ம நியூமரல் நம்பர் வந்து நம்பர் 3 இருக்கு இல்லையா, அது இப்படி ரிவர்ஸில் இருக்க மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அந்த மாதிரி இல்லை, கைன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எகெயின் நம்ம வந்து திரும்ப இதை செய்யணும். யோசித்தேன், இதுக்கே வந்து எனக்கு ஹாஃப் அ டே, கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹார்ஸ் ஆயிடுச்சு இதை பண்ண. ஆனால் வீடு ஃபுல்லாக ஜிகினா ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து தெர்மாக்கோல் வாங்கி எகெயின் மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு
சீரியஸ்லி எங்கள் வீடு ஃபுல் ஜிகினா தான். லைக் சோஃபா, ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எங்கள் தலை, எங்கள் ஃபேஸு, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லலாம் அவர் முகத்துலலாம் ஜிகினா ஆயிடுச்சு. என்னடா ஜிகினா போட்டுட்டு வந்தேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என் பையன்கிட்ட, ஏன்னா உன்னோட ஃபேஸ் எல்லாம் ஜிகினாவாக இருக்கேனே. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணி முடிக்கிறதுக்காட்டியும் வீடு ஃபுல்லாக ஜிகினாவாக தான் இருக்குது. ஸோ இது எப்போ அந்த ஜிகினா போகுன்னு கூட தெரியல. ஃபைனலி வந்து பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல, இது ஓரளவுக்கு அழகாக தான் வந்திருக்கு. அண்ட் இதை கட் பண்ண ஃபஸ்ட்டு நான் கஷ்டப்பட்டு கட் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா லெட்டரே உடையிற அளவுக்கு கட் பண்ணிட்டேன். எகைன் என்ன பண்ணேன்னா, இதை கட் பண்ண ஒரு ட்ரிக்ஸ், அடுப்பில் கத்தியை காமிச்சிட்டு பண்ணோன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இணையோட லாக் அவ்வளோதான். நாளையோட லாகில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.